கஸ்தூரி. அம்மா வாமாங்க, உன்னதான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஏம்மா? ஐயோ மாப்பிள்ள, நீ பேசின பேச்ச கேட்டு தாங்கிக்க முடியாம இந்த வீட்டை விட்டு போயிட்டாருமா. அந்த ஆளு ஏமா இன்னும் மாப்பிள்ளைன்னு சொல்லிட்டு இருக்க? போனா ரொம்ப சந்தோஷம், தலை முழுகிட்டு போ. என்னம்மா இவ்வளவு சர்வ சாதாரணமா சொல்லிட்ட? நீ உயிரோட இருக்கிற வரைக்கும் அவரு கூட தான் வாழ்ந்தாகணும். வாழ வெட்டிங்கிற பேர்ல வாழ போறியா? தகுதி இல்லாத ஆளோட வெட்டியா வாழறதை விட வாழ வெட்டியா இருக்கிறது எவ்வளவோ மேல்மா. ஏன்டி இப்படி பைத்தியக்காரி மாதிரி நடந்துக்கிற? ஆமா, நான் பைத்தியக்காரிதான். இல்லன்னா அந்த ஆளு எனக்கு துரோகம் பண்ணிட்டு போற அளவுக்கு விட்டுருப்பனா? அழுவாதமாங்க, ஏதோ நடந்தது நடந்து போச்சு. அவர் செஞ்ச துரோகம் ஞாபகத்துக்கு வந்தா நிறைய நல்லதும் பண்ணிருக்காருல்ல, அத நினைச்சுக்கோமா. எனக்கு அவர் செஞ்ச துரோகத்தை தவிர வேற எதுவுமே ஞாபகத்துக்கு வரலம்மா. என்ன இருந்தாலும் மாப்பிள்ளைய நீ அப்படி பேசியிருக்க கூடாதுமா. பாவம், அவர் மனசு ரொம்ப கஷ்டப்பட்டு போனாரு. எனக்கு துரோகம் பண்ணவரு, என் பிள்ளைய கொலை பண்ண பாவி அவரு. அதெல்லாம் உனக்கு பாவமா தெரியலையா? இனிமே அந்த ஆளுக்கு சொந்தமான பொருள் எதுவும் இந்த வீட்டுல இருக்க கூடாதுமா. எல்லாத்தையும் நெருப்புல போட்டு கொளுத்து. அன்புள்ள அம்மாவுக்கு, அம்மா, நான் செஞ்ச தப்புக்கு மாமா தான் மேல பழிய போட்டுக்கிட்டாரு. நம்ம குடும்ப மானத்தை காப்பாத்துறதுக்காகவும் என் மேல நீங்க வச்சிருக்கிற நம்பிக்கை பொய்யாயிடக்கூடாதுன்றதுக்காகவும் மாமா இந்த பழிய தான் மேல போட்டுக்கிட்டாருமா. நான் இந்த உண்மையை உன்கிட்ட சொன்னேன், அப்ப கூட நீ என்ன நம்பல. ஆனா நான் இப்ப இருக்கிற நிலைமைக்கு மாமா எந்த வகையிலும் காரணம் இல்லம்மா. நான் ஒருத்தரை விரும்பினேன், நானும் அவரும் நெருங்கி பழகிட்டோம். அவர் ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாரு. அவர் உயிரோட இருந்திருந்தா கண்டிப்பா இப்படி ஒரு பிரச்சனை வந்திருக்காது. மாமா ரொம்ப நல்லவருமா. நீங்க என்ன நம்பலன்னா கூட பரவாயில்ல, மாமா நல்லவர்னு நம்பினா போதும். அதனாலதான் நான் வீட்டை விட்டு போக முடிவு பண்ணிட்டேன். இந்த உண்மை தெரிஞ்ச பிறகாவது மாமா நல்லவர்னு ஏத்துக்கங்க. மாமாவும் அக்காவும் சேர்ந்து வாழ்ந்தா அதுவே எனக்கு போதும். நான் போறேம்மா, நான் போறேன். மங்க, என்னம்மா? மங்க, இது நம்ம ஜெயந்தி கையெழுத்துதான். அம்மா, ஜெயந்தி வழியா எங்க போய் தான் கெட்டு போயிட்டு வந்திருக்கா. நான் அவசரப்பட்டுட்டேம்மா.